போலீசாரின் துப்பாக்கிச் சூட்டிற்கு இலக்காகி நேற்று முன்தினம் உயிரிழந்த யாழ் பல்கலைக்கழக மாணவர்களுள் ஒருவரான கிளிநொச்சியைச் சேர்ந்த நடராஜா கஜனின் இறுதிக் கிரியையில் இன்று நடைபெற்றது. இந்த கஜனுடைய குடும்ப சூழ்நிலை எவ்வளவோ கஷ்டத்தின் மத்தியில் கல்வி கற்று அரண்மனை சிறுவர் இல்லத்தில் ஒன்றாக இணைந்து பல்வேறுபட்ட போட்டிகளில் பங்கு பெற்றி சிறந்த விருதுகளை பெற்ற ஒரு மாணவனையும் ஆரியூர் நண்பனாகவும் இணைந்து நாங்கள் கல்வி கற்று சமூகம் ஒரு எதிர்கால ஒரு இளைஞனை சமூகம் இழந்துவிட்டு நிற்கின்றது. இந்த குடும்பத்திற்கும் பல்கலைக்கழக மாணவர்கள் சார்பில் அவருடைய சமூகம் உற்றார் உறவினர்கள் அனைவருக்கும் ஆழ்ந்த அனுதாபங்களை பல்கலைக்கழக சமூகம் சார்பிலும் பல்கலைக்கழக மாணவர் சார்பிலும் தெரிவித்துக் கொண்டு சகோதரனான பயனை எண்ணி இந்த இடத்துல நாங்கள் மாணவர்களாகி நாங்கள் ஒவ்வொருவரும் எங்கட உடன் பிறப்புகளாக இருந்த இன்றைக்கு அவங்களை இந்த இடத்துல நாங்கள் இழந்து போட்டு நிற்கிறோம். இந்த இழப்பு இந்த இழப்பு ஆறாலையும் ஒவ்வொருளையும் ஈடு செய்ய முடியாத ஒரு இழப்பு உண்டு. அந்த பல்கலைக்கழகத்தில் வந்த மாணவர்கள் எந்த விதத்திலேயும் ஒரு தரக்குறைவானவர்களோ திறமையற்றவர்களோ அல்ல. பல்வேறு கனவுகளுடன் தாங்கள் சாதிக்க துடித்த இரண்டு மாபெரும் சக்திகளை இன்றைக்கு தேவையில்லாம தங்களோட சுயநல பொழுதுபோக்குக்காகவும் மது போதையிலையும் ஒரு ரோட்ல ஒரு நாயை சுடுற மாதிரி சுட்டு போட்டிருக்காங்க. இன்று காலை 9:30 மணிக்கு அவருடைய இல்லத்தில் இறுதி கிரியையில் இடம்பெற்று இறுதி ஊர்வலத்தை தொடர்ந்து பாரதிபுரம் மயானத்தில் ஆயிரக்கணக்கான மக்களின் கண்ணீருக்கு மத்தியில் அவரது உடலம் நல்லடக்கம் செய்யப்பட்டது. மாணவனின் இறுதி ஊர்வலத்தில் அரசியல் பிரமுகர்கள், பல்கலைக்கழக மாணவர்கள், பொதுமக்கள் என ஆயிரக்கணக்கானோர் அலையென திரண்டு வந்திருந்தனர். மாணவனின் இறுதி ஊர்வலம் நடைபெற்ற சந்தர்ப்பத்தில் குறித்த மாணவர்களின் மரணத்திற்கு உரிய நீதி கிடைக்க வேண்டும் என்பதை வலியுறுத்தி பதாதைகளை தாங்கியவாறு அமைதியான கவனஈர்ப்பு போராட்டம் ஒன்றும் இடம்பெற்றுள்ளது. இதேவேளை வடமாகாண அமைச்சர் குருகுலராஜா அஞ்சலி உரையாற்றிய போது அரசியல்வாதிகளின் உரைகள் எவையும் இடம்பெறக்கூடாது என யாழ் பல்கலைக்கழக மாணவர்கள் எதிர்ப்பு தெரிவித்ததை அடுத்து அரசியல்வாதிகளின் உரைகள் யாவும் இடைநிறுத்தப்பட்டமை குறிப்பிடத்தக்கது.